அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலோட அடுத்த மூமெண்ட் வந்து என்னவா இருக்கும்? காதலோ நீங்கள் காதலிக்கிற நபரோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்னவா இருக்கும் இந்த காதலில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதே போல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ் சைடில் இருக்க இந்த டெக்கில் இருந்து உங்கள் காதலிக்கிற நபரோட அடுத்த கட்ட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கார்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு மற்ற கார்ட்லேருந்து கிளியர் பண்ணி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். உங்கள் நபரோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னவா இருக்கும் காதலில் இருந்து. ஓகே. இந்த இடத்துல 4 கார்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த 4 கார்டையும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வடிவாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கார்டை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த காதலை பொறுத்து நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து இன்னும் குழந்தைத்தனமாக தான் இருக்கீங்க. குழந்தைத்தனமாக தான் இந்த காதலை வந்து புரிஞ்சுக்கொள்ளாமல், இல்லை உங்கள் பார்ட்னரோட நடவடிக்கைகளை புரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. ஓகே. அதாவது நீங்கள் ரொம்ப குழந்த மாதிரி நடந்துக்கிறீங்க இந்த காதலில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களே இல்லை. இந்த காதலை வந்து ஈஸியாக அடுத்த கட்டம் வந்து நகர்த்தி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீங்க இல்லை. இன்னுமே இந்த காதலில் என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னும், அவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணங்களாக இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது உங்களால் இந்த காதலை வந்து ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியும். இருந்தால் கூட அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் இன்னுமே கொடுக்குறீங்கல்ல. இன்னுமே இந்த காதலை வந்து ரொம்ப ஈஸியாக கையாளுறீங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. ஓகே. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. வெயிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இப்போ உங்கள் காதலிக்கிற நபர் வந்து எப்போ வந்து பேசுவாங்க அப்படின்னாலும், இல்லை இப்போ நடந்துட்டுருக்க சூழ்நிலையில ஒரு திருப்பம் வரணும் அப்படின்னா கூட, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் இந்த சில விஷயத்தில் தெளிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை இந்த காதலுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் நபர்கள் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே. ஸோ இல்லை இந்த காதலில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட, இப்போ நடந்த ஒரு சில விஷயத்தில் உங்கள் நபர்களுக்கு தெளிவு இல்லை அப்படிங்கிறதுனால கூட வெயிட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு மெச்சூர்ட் ஆகணும் அப்படின்னு கூட இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது உங்கள் சைட்லேருந்து பதில் கிடைக்கணும் அப்படின்னும், உங்கள் சைட்லேருந்து மூமெண்ட் வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த நபர்கள் வந்து உங்களோட பதிலுக்காக காத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் காதல அடுத்த கட்டத்த நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லை அடுத்த மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு கூட கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறதுனால, இப்போதைக்கு அவங்க ஒரு சிலர் வந்து இந்த காசு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா, இந்த 3 கார்டையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது. அதாவது உங்க நபர்கள விட்டு நீங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது லாங் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு ட்ராவல் பண்ணி போய் தான் உங்க நபர்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, உங்க நபர்கள் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலயும், இவங்களால உடனே வந்து இந்த விஷயத்த தெளிவுபடுத்த முடியாது அப்படின்னும், இங்க ஒரு சில விஷயத்த நீங்க வந்து தூரத்துல இருந்து கதைச்சாலாம் புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க. அதனால சீக்கிரமா உங்ககிட்ட க்ளோஸா வந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் விளங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணங்களா இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தா இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறதுக்கு உங்கள் நபர்கள் ரெடியாக இருக்காங்க. ஓகேயா. ஸோ அந்த சைட்லேருந்து ஏதாவது ம் யூனிக்கான ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த விஷயத்த நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு சில விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லை அப்படிங்கிறதுனால கூட, இல்லை இந்த காதலை வந்து இன்னும் வெயிட்டிங் மூமெண்ட்டில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும்
இங்க ஒரு சிலர் வந்து என்னதான் பேசி கொள்ளலாம் அப்படின்னா கூட இந்த காதலுக்காக நீங்க வெயிட் பண்ணணும், மூவ் ஆன் ஆகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எப்படியாவது அவங்க சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்டரோ, இல்ல ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஒரு நியூஸோ உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த இடத்துல கிஃப்ட்ன்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆசையா ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே. ஸோ ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு கூல் படுத்தணும் அப்படின்னு நினச்சு கூட, இங்க ஒரு சிலரோட பார்ட்னர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் பெருசா பிளான் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த கார்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்ல உங்களோட காதலர்கள் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தி பார்த்துக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் வந்து உங்க காதல்ல எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. ஓகே. ஓகே. ஸோ, இப்ப இங்க ஒரு சிலரோட பொறுத்த மட்டும், இங்க இந்த நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் காட்டுறதே கொஞ்சம் அவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கலாம். அதாவது, இப்ப காசு விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இடத்துல வந்து காசு கூட தேவையா இருக்கலாம், உங்கள பார்க்க வர்றதுக்கு. அப்படிங்கும்போது, இந்த இடத்துல ட்ராவலுக்கு காசு வேணும், அப்படி இல்லைன்னா இவங்களோட அத்தியாவசிய செலவுகளுக்கு வந்து காசு வேணும் அப்படிங்கிறதுனால கூட, இப்போ கொஞ்சம் உங்க நபர்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த காதல ஒரு ஸ்திரத்தன்மைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, சில விஷயத்த வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினா தான் சரியா இருக்கும். ஏன்னா, ஒரு லெட்டராவோ, ஒரு நியூஸாவோ குடுத்தா கூட இந்த விஷயம் வந்து அவ்வளோ சரியா இருக்காது அப்படின்னு இங்க ஒரு சிலர் வந்து உங்கள மீட் பண்றதுக்காக இந்த காசு சேர்க்கறதுல இவங்க ஃபோக்கஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஓகே. ஸோ ஓகே. இங்க காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க நபர்கள் கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ காதலா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கா இருக்கட்டும், அப்ப இந்த 2யும் பேலன்ஸ் பண்ண முடியாம கூட இங்க ஒரு சில நபர்கள் வந்து தவிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்க்க போனா, இந்த காதல்ல அவங்க ஒர்க்ல இருக்கட்டும், இல்ல இப்போ இருக்க அந்த சூழ்நிலையா இருக்கட்டும், இவங்க காசு விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் உங்க காதல பத்தி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இங்க வந்து முழு ஃபோக்கஸும் இவங்களோடது எதுல இருக்குன்னா, இந்த காசுல இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இவங்க காதலுக்கு வந்து இப்போ ஃபோக்கஸ் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப இந்த காதல தூக்கி அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு, இவங்களோட முழு ஃபோக்கஸ் இந்த காசு அத கையாள்ற விதத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த காசு விஷயத்துல இவங்க ஸ்ட்ராங் ஆகும்போது, கண்டிப்பா உங்கள நோக்கி இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே. இந்த இடத்துல வரணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தா கூட, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துறாங்க. அதாவது அ இங்க ஒரு சில எதிரிகள் இருக்கலாம், உங்க காதல பொறுத்தமட்டு. அப்படி இல்லைன்னா, ஒரு சில குழப்பவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க வந்து கொஞ்சம் இவங்க நேரா இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுத்து வரணும் அப்படிங்கிறபோது, ஏதோ இவங்களோட திட்டமிடல வந்து தகர்த்து எறியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க நபர்கள் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட, ஏதாவது ஒரு அ எதிரிகளோட குழப்பமோ, இல்ல சம்மந்தமே இல்லாத யாராவது வந்து ஒரு குழப்பம் பண்ணி விட்டுட்டு போறதுக்கோ அப்படின்னு சொல்லி, திடீர்னு இவங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தா கூட அதில ஒரு மாற்றம் வந்துரும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது இவங்கள சுத்தி நிக்கிற நபர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது இவங்களால ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அந்த விஷயத்த அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துட்டு போணும் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸையும் போட முடியாம ஒரு சூழ்நிலைக்குள்ள இவங்க சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கூட இந்த கதையில அடுத்த கட்டம் வேணும் அப்படின்னா கூட, இந்த இடத்துல வெயிட்டிங் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் பொறுங்க, இப்போதைக்கு இந்த சூழ்நிலைய நான் சரிப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் உங்க காதலுக்காக ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படிங்கிறதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே.
ஸோ இந்த நபர்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ உடனடியா வந்து கூட இந்த நபர்கள் எதுவும் மூமெண்ட் குடுக்கல அப்டின்னா கூட, இந்த நபர்கள் எப்போ வந்து பேசினா கூட நீங்க பேசுறதுக்கு தயாரா இருப்பீங்க. நீங்க இவங்களுக்கு முன்னுரிமை குடுக்க தயாரா இருப்பீங்க அப்டிங்கிறது கூட இவங்க இந்த காதுல ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அவ்ளோ வொரி பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அதாவது எப்போ பேசினாலும் இந்த காதுல வந்து கையாண்டு கொள்ளலாம். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காதுல மாத்திக்கொள்ளலாம். ஏன்னா, இங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப சைல்டா குழந்த மாரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, இவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கு எப்படி உங்கள வந்து அ ஒரு விஷயத்துக்கு சமாதானப்படுத்துறது. இந்த காதல எப்படி உங்கள சமாதானப்படுத்துறது, எப்படி பேசினா அந்த காதல விழுவீங்க அப்படிங்கிற விஷயம் உங்க நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காதல்ல மேஜிக் ஸ்டிக் அப்படிங்கிறது உங்க நபர்கள் கிட்ட இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த நபர்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால தான், இவங்க இப்போதைக்கு எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட, இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா இருக்காங்க. கொஞ்சம் விட்டுட்டு ரொம்ப இந்த காதல இறுக்கி பிடிக்காம இருக்காங்க. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இந்த காதலுக்கு இப்போதைக்கு இவங்களால உடனடியா ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் குடுக்க முடியாத சூழ்நிலை வந்து இப்ப இருந்தா கூட, அந்த விஷயத்த சரிப்படுத்திட்டு வந்து உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் ஒரு கிஃப்ட் குடுக்க போறாங்க அப்படி சொன்னேன்ல. கண்டிப்பா இது ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கிஃப்ட் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, இது ஒரு நியூஸா கூட இருக்கலாம். இல்ல உங்க காதலோட மெசேஜா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து உங்களோட ஞாபகங்கள் வந்து ரொம்பவே அடிக்கடி வருது அப்படிங்கிறதுனால கூட, இந்த ட்ராவல் பண்ணி உங்கள பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களோட நபர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து ட்ராவல் பண்ணி உங்கள வந்து மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் அப்போ லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, சில விஷயத்த வந்து இப்பவே ஓப்பன் பண்ணாம, உங்க பக்கத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லி ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரமா வருவாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இவங்க நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமா இந்த காதல் படத்த காட்டுவாங்க அப்படின்னா, ரொம்ப வேகமா வந்துட்டுருக்காங்க அப்படின்னும், இவங்க வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவா இந்த காதல் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, இவங்களுக்கு பொறுத்தமட்டும் இந்த காதல வந்து செலிப்ரேட் பண்ணிக்கொள்ளணும். ஓகேயா? எப்படியாவது இந்த காதல்ல வந்து ஒரு ஹேப்பி மூமெண்ட் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கும்போது, அதுக்கான பாதைகள வந்து தயார்படுத்துற விதத்தில இப்ப ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே. ஸோ அப்ப திரும்ப வரும்போது ஒரு அதீதமான ஒரு கிஃப்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து 3 தரம் பார்க்குறேன். இது கிஃப்ட் அப்படின்னு சொல்றது நான் ரொம்ப 3 தரம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஓகே இவங்க கொஞ்சம் காசுல ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னும், இல்ல என்ன பண்ணினா உங்க காதல வந்து ஈஸியா அடுத்த கட்டம் வந்து நகர்த்தி எடுத்துட்டு போ முடியும் அப்படிங்கிறதுல இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஸோ இப்போதைக்கு எந்த விஷயத்துலயும் வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னும், இப்போதைக்கு என்ன பண்ணினா இந்த காதல வந்து அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துட்டு போ முடியும் அப்படின்னும், ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு சிலர்கிட்ட கைடிங் வாங்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தகப்பன், இல்லாட்டி இவருக்கு ஒரு அண்ணா அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டயாவது ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இல்ல காசு விஷயத்துக்கு கூட இவங்க ஹெல்ப் கேட்டுருக்கலாம். இல்ல ட்ராவல் பண்ணி உங்கள பார்க்க வர்றதுக்கு கூட அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த வயசுல மூத்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த காதல பொறுத்து ஒரு சில விஷயத்த வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த தெளிவு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில ரொம்ப வேகமா உங்கள நோக்கி வந்துருவாங்க. ஸோ ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த காதல வந்து செலிப்ரேட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னா கூட, அதுக்கான தகுந்த வழி என்ன அப்படிங்கிறது தெரியாதனால கூட, இந்த இடத்துல ஒரு சிலர் மட்டும் குறிப்பா எனக்கு பார்க்கும்போது தெரியுது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, அது ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால கூட இவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு காத்துட்ருக்கலாம். நீங்க என்ன ஆன்சர் குடுப்பீங்க? இல்ல நீங்க அந்த சைட்லேருந்து வருவீங்களா? இல்ல நீங்க அந்த சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த கார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ பிகினிங் அப்படின்னும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இப்போ உங்க நபர்கள் வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இவங்க தயாரா இருக்காங்க. ஸோ அதேபோல இல்ல இப்போ போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இங்க அவங்க ரெடியா இருந்து ஒரு சிலர் வந்து கிளம்பியிருக்கலாம். ஓகே.
ஒரு சிலர் வந்து ரெடியா அப்படியே கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த இத பார்க்கும்போது கிஃப்ட்டு, ஒரு புது விஷயத்த உங்களுக்கு குடுக்குறது, ஒரு கிஃப்ட், ஒரு ட்ராவல், ஒரு அதீதமான காதல் அப்படிங்கிறதையும், கொஞ்சம் காசுக்காக ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் திருப்ப 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 இந்த கார்ட்ஸ் வழியா பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காதல பொறுத்து உங்க நபர்கள்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அ அப்போதைக்கு அந்த கமிட்மெண்ட் குடுக்குறதுக்கு இவங்க ரெடியா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இப்போ இந்த மாதிரி ஒரு உறுதிய உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இது காதலா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்க நபர்களுக்காக நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான, தெளிவான பதில் உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு இங்க மேரேஜ் ஆஃபர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கூட இவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஓகே நான் தான் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேனே, இவங்க நம்மள விட்டு போக மாட்டாங்கல்ல அப்படி சொல்லி. ஏன்னா இந்த இடத்துல இவங்க உங்களுக்கான புது தொடக்கத்த ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த புது தொடக்கம்ங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல இந்த காதல புதுப்பிக்கிறதா கூட இருக்கலாம். இல்ல உங்களோட ஒரு புதுசா ஒரு விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணி ஒரு லாங் டிஸ்டன்ஸா கொஞ்சம் லாங்கா போயிட்டு வரோம். இப்போ லாங் டிஸ்டன்ஸா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நீங்க 2 பேரும் தனியா மூவ் ஆகி போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்ப இந்த தூரம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வர மாதிரியும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த காலத்துலயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு சில விஷயத்துல அ இது சரி எது, தப்பு எது அப்படின்னு தெரியாட்டி கூட, இதுக்காக நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். இந்த காதல்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் சரி, இந்த காதலுக்காக நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். கண்டிப்பா இந்த காதல வந்து ஒரு குடும்பம் அப்படின்னும், இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் கொண்டு போறதுக்கு நான் ரொம்பவே தயாரா இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எதுவுமே யோசிச்சு பார்க்க கிடையாது. இந்த காதல எப்படியாவது ஒரு செலிப்ரேட் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போக நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர்களோட நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ஒரு சிலர் வந்து ஷாக் ஆகி அப்படியே அதிர்ச்சியில பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, இவங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு இது நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இது என் பார்ட்னரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தனிப்பட்ட ரீதியா ஒவ்வொருத்தரோட காதலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இங்க நான் நெறைய விஷயம் இவங்க பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஒருத்தங்க கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க, ஒருத்தங்க ட்ராவல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க, ஒருத்தவங்க மேரேஜ் ஆஃபர் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அப்படின்னு நெறைய நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். அப்போ நெகட்டிவான எனர்ஜி நான் ஒண்ணு கூட இங்க பார்க்க கிடையாது. அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்க நபர்கள் ரொம்ப சீக்கிரமா நல்ல ஒரு சந்தோஷமான குட் நியூஸ் உங்களுக்கு குடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் என்னால இங்க தெளிவா பார்க்க முடியுது. ஓகே. ஸோ அந்த குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கூட. ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு கூட ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த நபர்கள் என்னை தொடர்பு கொள்ளுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நபர்களுக்கு கூட இது பொருந்தக்கூடிய வகையிலே இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரீடிங் போல் இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.